வணக்கம். ஆன்மீக அன்பர்களே, சென்னையின் மையப்பகுதியில் பாரிமுனை அருகேயுள்ள தம்புச்செட்டித் தெருவில் கம்பீரமாக அமைந்துள்ள சேய காளிகாம்பாள் கமடேஸ்வரர் திருக்கோவில் தென்னிந்தியாவின் ஆன்மீக மற்றும் கலாச்சார பாரம்பரியத்தின் ஒரு முக்கிய அடையாளமாக திகழ்கிறது. இந்த வீடியோவை தவிர்க்காமல் கடைசி வரை பார்த்து காளிகாம்பாள் அருள் பெறுங்கள். மேலும் உங்கள் ஆதரவு எங்களுக்கு உற்சாகமளிக்கும். மறவாமல் எல்லோரும் ஓம் சக்தி என்று கமெண்ட் செய்யவும். இக்கோவில் அன்னை காளிகாம்பாள், காமாட்சி என்றும் அழைக்கப்படுகிறார் மற்றும் கமடேஸ்வரர் ஆகிய தெய்வங்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. பாரிமுனை, முன்னர் ஜார்ஜ் டவுன் என அறியப்பட்டது, பகுதியின் பரபரப்பான வணிகச் சூழலுக்கு மத்தியில் ராஜகோபுரத்தின் கம்பீரத்துடன் இக்கோவில் அமைந்திருக்கிறது. தம்புச்செட்டித் தெரு, ராஜாஜி சாலைக்கு இணையாக ஓடும் ஒரு பிரபலமான நிதித்தெரு என்பதும் குறிப்பிடத்தக்கது. இக்கோவில் அதன் தற்போதைய அமைப்பு சுமார் 400 ஆண்டுகள் பழமையானது என்றாலும், இங்குள்ள மூலவர் சிலை 2000 ஆண்டுகள் பழமையானது என்று சில நம்பிக்கைகள் கூறுகின்றன. இது சென்னையின் மிக முக்கியமான மற்றும் பழமையான கோவில்களில் ஒன்றாகும். திராவிடக் கட்டிடக்கலையின் அழகிய எடுத்துக்காட்டாகவும், நுணுக்கமான சிற்ப வேலைப்பாடுகளுடனும் பல நூற்றாண்டுகளாக பின்பற்றப்படும் சடங்குகளுடனும் இக்கோவில் சென்னையின் ஆன்மீக மற்றும் கலாச்சார பாரம்பரியத்தின் அடையாளமாக உயர்ந்து நிற்கிறது. ஒரு பரபரப்பான நிதி மையத்தில் கோவில் அமைந்திருப்பதும், இது முதலில் பிரிட்டிஷ் காலனித்துவ கோட்டையான செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு அருகில் இருந்து பின்னர் இடமாற்றம் செய்யப்பட்டதும், வெளிப்புற அழுத்தங்கள் மற்றும் நகர்ப்புற வளர்ச்சிக்கு மத்தியில் ஆன்மீக மற்றும் கலாச்சார அடையாளத்தை ஆழ்ந்த மீள்திறனைக் காட்டுகிறது. கோவில் தப்பிப்பிழைத்தது மட்டுமல்லாமல் செழித்து வளர்ந்து சென்னையர்களுக்கான நம்பிக்கை மற்றும் பக்தியின் அடையாளமாக மாறியதுடன் பண்டைய வரலாறு மற்றும் திராவிட கலாச்சாரத்தை பாதுகாக்கிறது. இது பாரம்பரிய நிறுவனங்களான கோவில்கள், விரைவாக நவீனமயமாக்கப்பட்ட அல்லது காலனித்துவத்தால் பாதிக்கப்பட்ட நகர்ப்புற நிலப்பரப்புகளில் கூட கலாச்சார தொடர்ச்சி மற்றும் அடையாளத்தின் ஊன்றுகோலாக எவ்வாறு செயல்பட முடியும் என்பதை எடுத்துக்காட்டுகிறது. இது அரசியல் அல்லது பொருளாதார மாற்றங்களை தாண்டி ஒரு சமூகத்தின் ஆழமான ஆன்மீக தேவைகளைப் பற்றி பேசுகிறது. இந்த காணொளியின் முக்கிய நோக்கம், காளிகாம்பாள் கமடேஸ்வரர் கோவிலின் ஆழமான மற்றும் விரிவான தகவல்களை, அதன் தலவரலாறு, தனித்துவமான அம்சங்கள் மற்றும் ஆழ்ந்த ஆன்மீக முக்கியத்துவம் ஆகியவற்றை தமிழில் வழங்குவதாகும். பக்தர்களுக்கும் தமிழ் கலாச்சாரத்தில் ஆர்வம் கொண்டவர்களுக்கு இது ஒரு முழுமையான வழிகாட்டியாக அமையும். காளிகாம்பாள் கோவிலின் தல வரலாறு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு சென்னை கடற்கரையில் ஒரு சிறிய பெண் தெய்வம், தற்போதைய காளிகாம்பாள் சிலையாக கிடைத்ததில் இருந்து தொடங்குகிறது. இது எங்கிருந்து வந்தது அல்லது யார் இதை வைத்தது என்று யாருக்கும் தெரியவில்லை. கடற்கரையில் கிடைத்ததால் அப்பகுதி மீனவர்கள் இந்த தெய்வத்தை கடல் கன்னி என்று அன்புடன் அழைத்தனர். இந்த தெய்வம் கடல் மற்றும் மோசமான வானிலையால் பாதிக்கப்படாமல் இருப்பதை மீனவர்கள் கண்டனர். இதன் விளைவாக அவர்கள் அன்னையை ஒரு மேடையில் வைத்து வணங்கத் தொடங்கினர். அதன் பிறகு அவர்களுக்கு மீன்வளம் பெருகி அன்னை அவர்களின் காவல் தெய்வமாக மாறினார். இந்த சிலை உண்மையில் பார்வதி தேவியின் ஒரு வடிவம் என்றும், காஞ்சிபுரத்தின் காமாட்சி அம்மனாக வெளிப்படவிருந்த பார்வதி தேவி மாங்காட்டில் தவம் செய்வதற்கு முன் தனது தெய்வீக சக்திகளை இந்த சிலையில் செலுத்தி கடற்கரையில் விட்டுச் சென்றார் என்றும் நம்பப்படுகிறது. ஆரம்பத்தில் அன்னை உக்கிரமான சக்தியுடன் கடல் காளி என்று அழைக்கப்பட்டார். மூலவர் சிலை 2000 ஆண்டுகள் பழமையானது என்று சில ஆதாரங்கள் குறிப்பிடுகின்றன. இது தற்போதைய கோவில் கட்டமைப்பை விடவும் பழமையானது. தெய்வம் முதலில் மீனவர்களுக்கான உள்ளூர் பாதுகாவலராக கடல் கன்னியாகத் தொடங்கி பின்னர் உக்கிரமான வடிவம் கொண்ட கடல் காளியாக மாறியது. இடமாற்றத்திற்குப் பிறகு மற்றும் ஆதிசங்கரரின் தலையீட்டால் அன்னை சாந்த சுரூப காளிகாம்பாள் காமாட்சியாக மாறினார். உள்ளூர் உக்கிரமான பாதுகாவலராக இருந்து அமைதி மற்றும் செழிப்புக்கான பரந்த சமூகத் தேவைகளை பூர்த்தி செய்ய தெய்வங்களின் பண்புகள் எவ்வாறு உருவாகின்றன என்பதை இந்த மாற்றம் காட்டுகிறது. ஆதிசங்கரால் அர்த்தமேறு நிறுவப்பட்டது. தெய்வத்தின் ஆற்றலை ஒரு பெரிய சமூகத்தின் நலனுடன் சீரமைக்க ஒரு திட்டமிட்ட ஆன்மீக பொறியியலை குறிக்கிறது, குறிப்பாக ஒரு பரபரப்பான நகர்ப்புற மையத்திற்கு மாறிய பிறகு. இது மத நம்பிக்கை மற்றும் நடைமுறையின் மாறும் தன்மையை விளக்குகிறது, அங்கு ஆன்மீகத் தலைவர்கள் மற்றும் சமூகங்கள் தெய்வீகத்தின் வெளிப்பாட்டை மாறிவரும் சமூக சூழல்கள் மற்றும் ஆன்மீக அபிலாஷிகளுக்கு ஏற்ப மாற்றியமைக்கின்றன. பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி செயின்ட் ஜார்ஜ் கோட்டையை கட்டியபோது கோவில் முதலில் கடற்கரைக்கு அருகில் கோட்டைப் பகுதிக்குள் அமைந்திருந்தது. பிரிட்டிஷார் கோட்டைக்கு நிலம் வாங்கியபோது
கடல் கன்னியின் சிறிய சன்னதி அவர்களின் சொத்துக்குள் வந்தது. பக்தர்களின் வருகை தங்கள் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருப்பதாக பிரிட்டிஷார் உணர்ந்தனர். இதன் காரணமாக 1640 ஆண்டு மார்ச் 1 தேதி கோவில் தற்போதைய தம்புச்செட்டி தெருவில் உள்ள இடத்திற்கு மாற்றப்பட்டு 1678 ஆண்டு வரை கட்டுமானம் தொடர்ந்தது. விஸ்வகர்மா சமூகத்தினர் பிரிட்டிஷ் இராணுவத்தின் தலையீட்டை தவிர்க்க இந்த இடமாற்றத்திற்கு ஒப்புக்கொண்டனர். ஒரு காலனித்துவ கோட்டையிலிருந்து ஒரு பரபரப்பான நகர்ப்புற மையத்திற்கு கோவிலின் இடமாற்றம் இந்திய கலாச்சாரம் மற்றும் ஆன்மீகத்தின் நீடித்த மீள்திறனை பிரதிபலிக்கிறது. இந்த கதை காலனித்துவ அழுத்தங்களுக்கு முகங்கொடுத்து கலாச்சார உயிர்வாழ்வு மற்றும் தகவமைப்பின் ஒரு சக்தி வாய்ந்த அடையாளமாக செயல்படுகிறது. பாரம்பரிய வாழ்க்கை முறைகளுக்கு வெளிப்புற சக்திகள் அச்சுறுத்தும் போது மத நிறுவனங்கள் எவ்வாறு அடையாளம் மற்றும் சமூக ஒற்றுமையை பாதுகாப்பதற்கான மையப்புள்ளிகளாக மாற முடியும் என்பதைக் காட்டுகிறது. அதன் கட்டாய இடமாற்றம் இருந்தபோதிலும் ஒரு பரபரப்பான நகர்ப்புற மையத்தில் கோவிலின் நீடித்த இருப்பு அதன் உள்ளூர் மனநிலையில் ஆழமான வேர்களை அடிக்கோடிட்டுக் காட்டுகிறது. ஆரம்பத்தில் அம்மன் உக்கிரமான வடிவில் வழிபடப்பட்டதாக நம்பப்படுகிறது. ஆதிசங்கரர் அம்மனின் உக்கிரத்தை குறைத்து பக்தர்களுக்கு சாந்தமான அருளைப் பொழிய அம்மன் சிலைக்கு அடியில் அர்த்தமேறு இயந்திரத்தை பிரதிஷ்டை செய்தார். இந்த செயல் அம்மனின் உக்கிரமான வடிவத்தை சாந்த ஸ்வரூபமான அமைதியான தோற்றம் காமாட்சி தேவியாக மாற்றியது. இந்த மாற்றம் கடற்கரையிலிருந்து நகரத்தின் மையத்திற்கு தெய்வம் மாற்றப்பட்ட பின்னரே நிகழ்ந்தது. ஆதிசங்கரால் அர்த்தமேறு நிறுவப்பட்டது. இது அம்மனின் பழமையை மேலும் உறுதிப்படுத்துகிறது. இக்கோவில் 1640 ஆண்டில் விஸ்வகர்மா சமூகத்தைச் சேர்ந்த முத்துமாரி ஆச்சாரி தலைமையில் நிறுவப்பட்டது. விஸ்வகர்மாக்கள் தெய்வீக கட்டிடக் கலைஞர்கள் கடற்கரையில் கண்டெடுக்கப்பட்ட தெய்வத்தை வணங்கி இடமாற்றத்திற்குப் பிறகும் கோவிலை பராமரித்து வந்தனர். மதராஸ் உயர் நீதிமன்றத்தின் உத்தரவின்படி இக்கோவில் பரம்பரையாக விஸ்வகர்மா சமூகத்தால் நிர்வகிக்கப்படுகிறது. அன்னை காளிகாம்பாள் காமாட்சி என்றும் அழைக்கப்படுகிறார். அன்னை நேதல் நில காமாட்சி சென்னம்மன் மற்றும் கோட்டையம்மன் என்றும் அறியப்பட்டார் என்றும் அன்புடன் அழைக்கப்படுகிறார். இந்த இடம் ஸ்வர்ணபுரி மற்றும் பார்புரி என்றும் அழைக்கப்பட்டது. காளிகாம்பாள் காமாட்சி அம்மனின் ஒரு அம்சம் என்றும் காளியின் உக்கிரமான சக்தியும் அம்பாளின் கருணையும் இணைத்த வடிவம் என்றும் பண்டிதர்கள் நம்புகின்றனர். ஆதிசங்கரர் காளிகாம்பாள் அகிலாண்டேஸ்வரி மற்றும் மாங்காட்டு அம்மன் கோவில்களில் ஸ்ரீசக்கர எந்திரத்தை பிரதிஷ்டை செய்து உக்கிரமான வடிவங்களை சாந்தமான வடிவங்களாக மாற்றியதால் இந்த கோவில்கள் காஞ்சி காமாட்சி அம்மனின் அம்சங்கள் என்ற நம்பிக்கை வலுப்பெறுகிறது. காளிகாம்பாளை காஞ்சி காமாட்சியுடன் மீண்டும் இணைப்பதும் காளிகாம்பாள் அகிலாண்டேஸ்வரி மற்றும் மாங்காட்டு அம்மன் கோவில்களில் ஆதிசங்கரின் ஸ்ரீசக்கர பிரதிஷ்டையும் இந்த முக்கிய சக்தி கோவில்களை இணைக்கும் ஒரு அதிநவீன இறையியல் கட்டமைப்பை வெளிப்படுத்துகிறது. மேலும் இக்கோவில் திருவண்ணாமலை நெருப்பு மற்றும் காஞ்சிபுரம் பூமி ஆகிய 2 பஞ்சபூத ஸ்தலங்களின் புனிதத்தன்மையைக் கொண்டுள்ளது. இது ஒரு ஆழமான அண்டவியல் மற்றும் அடிப்படை முக்கியத்துவத்தை பரிந்துரைக்கிறது. காளிகாம்பாளை ஒரு உள்ளூர் தெய்வமாக மட்டுமல்லாமல் தமிழகத்தின் ஒரு பெரிய ஒன்றோடொன்று இணைந்த ஆன்மீக புவியியலின் ஒரு பகுதியாகவும் நிலைநிறுத்துகிறது. இது பல்வேறு கோவில்களில் தெய்வீக பெண்மையை சக்தி பற்றிய ஒரு ஒருங்கிணைந்த புரிதலை சுட்டிக்காட்டுகிறது. அங்கு வெவ்வேறு வெளிப்பாடுகள் ஒரு ஒற்றை உச்ச சக்தியின் அம்சங்களாக காணப்படுகின்றன. இந்த புனித தலங்களை பிணைக்கும் யாத்திரை சுற்று மற்றும் பகிரப்பட்ட ஆன்மீக பாரம்பரியத்தை இது எடுத்துக்காட்டுகிறது. பக்தர்களுக்கு தெய்வீக ஆற்றலின் ஒரு முழுமையான அனுபவத்தை வழங்குகிறது. இக்கோவிலின் தலைமை தெய்வம் அன்னை காளிகாம்பாள் ஆவார். இவர் காமாட்சி என்றும் அழைக்கப்படுகிறார். அம்மன் சிலை மிகவும் அழகாக காட்சியளிக்கிறது. பக்தர்களின் மனதைக் கவரும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. அன்னை பத்மாசன நிலையில் அமர்ந்து தனது கீழ்க்கைகளில் கரும்பையும் தாமரையில் ஒரு கிளியையும் ஏந்தியிருக்கிறார். அதே நேரத்தில் 2 தெய்வீக ஆயுதங்களான பாசம் மற்றும் அங்குசம் அவரது மேல் கைகளில் உள்ளன. இந்த தோற்றம் லலிதா பரமேஸ்வரி அல்லது திரிபுர சுந்தரியின் தோற்றத்துடன் ஒத்திருக்கிறது. இது சக்தி பீடத்தில் பார்வதி தேவியின் ஒரு புதிய வடிவத்தை நிறுவுகிறது. அம்மனின் காலடியில் அர்த்தமேறு இயந்திரம் உள்ளது. இது ஆதிசங்கரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டதாக நம்பப்படுகிறது. மூலவர் மேற்கு திசை நோக்கி அருள்பாலிக்கிறார். இது ஒரு தனித்துவமான அம்சம் மற்றும் அம்மனின் க்ஷிப்ர பிரசாதினி விரைவில் வரங்களை அருள்பவர் சக்தியை தீவிரப்படுத்துகிறது. கணபத்யம் சைவம் வைணவம் சாக்தம் கௌமாரம்
சௌரம் ஆகிய 6 இந்து மதப் பிரிவுகளாலும் அன்னை ஒரு பொதுவான தெய்வமாக வழிபடப்படுவதாக கூறப்படுகிறது. அம்மனின் 2 கைகள் மகாலட்சுமி மற்றும் சரஸ்வதி தேவியரின் கைகளைப் போல இருப்பதாக கூறப்படுகிறது. இது காஞ்சி காமாட்சி அம்மனுடன் அன்னை தொடர்பை உறுதிப்படுத்துகிறது. காமாட்சி அம்மனுக்கு சரஸ்வதி மற்றும் லட்சுமி தேவியர் கண்களாக உள்ளனர். அன்னை கோட்டையம்மன் மற்றும் சென்னம்மன் என்றும் அழைக்கப்படுகிறார். காளிகாம்பாள் இந்து மதத்தின் 6 முக்கிய பிரிவுகளாலும் வழிபடப்படுவது இக்கோவிலின் ஒத்திசைவான தன்மையை வெளிப்படுத்துகிறது. சிவன், கடேஸ்வரர், அருணாச்சலேஸ்வரர், விஷ்ணு, கணேசர், சுப்பிரமணியர், துர்கா மற்றும் விராட விஸ்வ பிரம்மம் மும்மூர்த்திகளை படைத்தவர் ஆகியோருக்கான சன்னதிகள் இருப்பதன் மூலம் இது மேலும் உறுதிப்படுத்தப்படுகிறது. ஒரே கூரையின் கீழ் இவ்வளவு விரிவான தெய்வங்கள் காளிகாம்பாள் மைய ஒருங்கிணைக்கும் சக்தியாக இருப்பது ஒரு ஒத்திசைவான வழிபாட்டு முறையின் வேண்டுமென்றே முயற்சி அல்லது இயற்கையான பரிணாம வளர்ச்சியை பரிந்துரைக்கிறது. இது இந்து மதத்திற்குள் மத நல்லிணக்கம் மற்றும் நல்லிணக்கத்தின் ஒரு சக்தி வாய்ந்த அடையாளமாக கோவிலை ஆக்குகிறது. தெய்வீகம் பல முகங்களைக் கொண்டதாகவும் பல்வேறு வடிவங்கள் மூலம் அணுகக்கூடியதாகவும் பார்க்கப்படுகிறது என்பதை இது குறிக்கிறது. இது பக்தர்களின் பரந்த பிரிவினரை ஈர்க்கிறது மற்றும் தெய்வீகத்தின் பல்வேறு வெளிப்பாடுகளில் ஒரு இறுதி யதார்த்தம் என்ற கருத்தை வலுப்படுத்துகிறது. இந்த உலகளாவிய ஈர்ப்பு அதன் நீடித்த பிரபலத்திற்கு பங்களிக்கிறது. கமடேஸ்வரர் சிவனின் ஒரு வடிவம் இக்கோவிலின் மற்றொரு முக்கிய தெய்வம் ஆவார். கோவிலின் முழு பெயரே காளிகாம்பாள் கமடேஸ்வரர் கோவில் என்று அழைக்கப்படுவதன் மூலம் அவரது முக்கியத்துவம் வெளிப்படுகிறது. கமடேஸ்வரர் மற்றும் அம்பாளுக்கு ஒரு தனி சன்னதி உள்ளது. இது மூலவர் காளிகாம்பாள் சன்னதியைச் சுற்றி அமைந்துள்ளது. இக்கோவிலில் பல பிற தெய்வங்களும் சன்னதிகளும் உள்ளன. இது வழிபாட்டின் பன்முகத்தன்மையும் கோவிலின் விரிவான ஆன்மீக சூழலையும் காட்டுகிறது. மூலவர் சன்னதிக்கு முன் காளிகாம்பாளுடன் சரஸ்வதி மற்றும் லட்சுமி தேவியரின் உற்சவ மூர்த்திகளைக் கொண்ட ஒரு கண்ணாடி சன்னதியைக் காணலாம். இந்த உற்சவ மூர்த்தி பெரிய நாயகி என்று அழைக்கப்படுகிறார். தேரில் அமர்ந்த நிலையில் காணப்படுகிறார். இருபுறமும் மகாலட்சுமி மற்றும் சரஸ்வதி சிலைகள் உள்ளன. வியாசர், அகஸ்தியர், ஆங்கிரசர், புல்ஸ்தியர், வருணன், இந்திரன், குபேரன் மற்றும் விராட புருஷன், விஸ்வகர்மா போன்ற தேவர்களும் முனிவர்களும் இந்த தெய்வத்தை வழிபட்டதாக நம்பப்படுகிறது. இது கோவிலின் பழமையையும் அதன் ஆன்மீக முக்கியத்துவத்தையும் மேலும் உறுதிப்படுத்துகிறது. முன்னரே குறிப்பிட்டபடி மூலவர் காளிகாம்பாள் மேற்கு திசை நோக்கி அருள்பாலிக்கிறார். இது அவரது க்ஷிப்ர பிரசாதினி சக்தியை தீவிரப்படுத்துகிறது. கோவிலின் கிழக்கு நோக்கிய கோபுரம் குணவாயில் தரம் வாய்ந்த நுழைவாயில் என்றும் மேற்கு நோக்கிய கோபுரம் குடவாயில் குடம் போன்ற நுழைவாயில் என்றும் அழைக்கப்படுகிறது. இக்கோவிலின் தேர் கிண்ணித்தேர், தாளங்களின் தேர் என்று அழைக்கப்படுகிறது. இது உலகில் வேறு எந்த கோவிலிலும் காணப்படாத ஒரு தனித்துவமான வடிவமைப்பு. தேரின் சக்கரங்களாக ஸ்ரீ சக்கரம் இருப்பது இதன் சிறப்பு அம்சம். ஸ்ரீ சக்கரம் என்பது அண்டத்தையும் தெய்வீக பெண்மையையும் குறிக்கும் ஒரு சிக்கலான வடிவியல் வரைபடம். அதை தேரின் சக்கரங்களாகக் கொண்டிருப்பது ஒரு கட்டிடக்கலை அலங்காரம் மட்டுமல்ல, இது அண்டத்தின் உந்து சக்தியாக பெண் தெய்வங்களின் வரிசையில் அன்னை முதன்மை தெய்வம் அகஸ்து தேவியை குறியீடாக நிலைநிறுத்துகிறது. இது கோவிலின் முக்கியத்துவத்தை ஒரு உள்ளூர் சன்னதிக்கு அப்பால் சக்தி பாரம்பரியத்தில் ஒரு அண்டவியல் முக்கியத்துவம் வாய்ந்த இடமாக உயர்த்துகிறது. இந்த தனித்துவமான அம்சம் கோவிலின் வடிவமைப்பில் பொதிந்துள்ள ஆழ்ந்த தத்துவ மற்றும் ஆன்மீக புரிதலைக் குறிக்கிறது. கோவில் வெறும் வழிபாட்டுத் தலமாக மட்டுமல்லாமல் அண்டவியல் ஒழுங்கின் பிரதிநிதித்துவமாகவும் தேவி அதன் மையத்தில் இருந்து படைப்பை வழிநடத்தி நிலைநிறுத்துவதாகவும் இது பரிந்துரைக்கிறது. வசந்த நவராத்திரி மற்றும் நவராத்திரி விழாக்களின் போது மகாமண்டபம் கிண்ணித்தேரில் பயன்படுத்தப்படும் உலோகத் தாளங்களைப் போன்ற ஒரு தனித்துவமான முகப்புடன் அலங்கரிக்கப்படுகிறது. இக்கோவிலின் புனித நீர் ஸ்தல தீர்த்தம் கடல் நீர் ஆகும். தல விருட்சம் பசுமையான மாமரம் ஆகும். காஞ்சி காமாட்சி மாமரத்தின் கீழ்த்தவம் செய்ததால் இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த அம்சமாகும். இது காளிகாம்பாளின் காமாட்சி அம்சத்தை மேலும் உறுதிப்படுத்துகிறது. மராட்டியப் பேரரசர் சத்ரபதி சிவாஜி அன்னை காளிகாம்பாள் மீது மிகுந்த பக்தி கொண்டிருந்தார். அவர் 1667 ஆண்டு அக்டோபர் 3 ரகசியமாக இக்கோவிலுக்கு வந்து அம்மனை வழிபட்டதாக கோவில் கல்வெட்டுகளில் குறிக்கப்பட்டுள்ளது. காளிகாம்பாளை வழிபட்ட பின்னரே தனது ராஜ்யத்திற்குத் திரும்பி ஒரு போரில் வெற்றி பெற்ற பிறகு தனது பெயருடன் சத்ரபதி என்ற முன்னொட்டை இணைத்ததாக நம்பப்படுகிறது. அவர் தனது விருப்பமான இக்கோவிலுக்கு பெரிய அளவில் ஆதரவளித்தார்.
மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அன்னை காளிகாம்பாள் மீது மிகுந்த பக்தி கொண்டிருந்தார். வறுமையிலும் உடல்நலக் குறைவிலும் கூட அவர் இக்கோவிலுக்கு அடிக்கடி வந்து வழிபட்டார். சுதேசமித்திரனில் பணியாற்றிய போது அவர் இந்த தெய்வத்தைப் பற்றி யாதுமாகி நின்றாய் காளி என்ற புகழ்பெற்ற பாடலைப் பாடினார். அன்னை காளிகாம்பாள் பற்றி பல புகழ்பெற்ற பாடல்களையும் தமிழ் கட்டுரைகளையும் எழுதி தமிழ் நாளிதழ்களில் வெளியிட்டார். முகலாயர் மற்றும் பிரிட்டிஷ் காலங்களிலும் கூட சமூகத்தின் பல்வேறு தரப்பு மக்களிடமிருந்து இக்கோவில் எப்போதும் ஆதரவையும் பின்னணியையும் பெற்றுள்ளது. இது ஏராளமான பக்தர்களையும் நடிகர் ரஜினிகாந்த் போன்ற பிரபலங்களையும் ஈர்க்கிறது. சத்ரபதி சிவாஜி ஒரு சக்தி வாய்ந்த போர்வீரர் மற்றும் பேரரசை நிறுவியவர் மற்றும் சுப்பிரமணிய பாரதியார் ஒரு புரட்சிகர கவிஞர் மற்றும் கலாச்சார ஐகான் ஆகியோரின் வருகைகள் கோவிலின் பலதரப்பட்ட செல்வாக்கை வெளிப்படுத்துகின்றன. சிவாஜியின் இரகசிய வருகை மற்றும் அதைத் தொடர்ந்து சத்ரபதி என்ற பட்டத்தை ஏற்றுக்கொண்டது கோவில் அரசியல் சக்திக்கு ஆன்மீக வலிமை மற்றும் சட்டபூர்வமான ஆதாரமாக இருந்தது என்பதைக் குறிக்கிறது. காளிகாம்பாளால் ஈர்க்கப்பட்ட பாரதியாரின் ஆழ்ந்த கவிதை வெளியீடு கலை மற்றும் அறிவுசார் வெளிப்பாட்டிற்கான ஒரு உத்வேகமாக கோவிலின் பங்கை எடுத்துக் காட்டுகிறது. வெவ்வேறு சமூகத்தினரிடமிருந்து தொடர்ச்சியான ஆதரவு மற்றும் ரஜினிகாந்த் போன்ற நவீன பிரபலங்களின் வருகைகள் சமூகத்தின் பல்வேறு அடுக்குகளிலும் காலப்போக்கிலும் அதன் நீடித்த மக்கள் ஈர்ப்பைக் காட்டுகிறது. இந்த முறை கோவிலின் பலதரப்பட்ட செல்வாக்கை வெளிப்படுத்துகிறது. இது மத வழிபாட்டிற்கு அப்பால் அரசியல் சட்டபூர்வத்தன்மை, கலாச்சார உத்வேகம் மற்றும் மக்கள் பக்தி ஆகிய துறைகளில் பரவுகிறது. கோவில் வெறும் பிரார்த்தனை செய்யும் இடம் மட்டுமல்ல, குறிப்பிடத்தக்க வரலாற்று நபர்கள் மற்றும் சமூக இயக்கங்களால் வடிவமைக்கப்பட்ட ஒரு உயிருள்ள நிறுவனம் என்பதை இது அடிக்கோடிட்டுக் காட்டுகிறது. இது ஒரு சக்தி வாய்ந்த கலாச்சார அடையாளமாக அமைகிறது. இக்கோவிலில் ஆண்டு முழுவதும் பல திருவிழாக்கள் கொண்டாடப்படுகின்றன. இது கோவிலின் துடிப்பான ஆன்மீக வாழ்க்கையை பிரதிபலிக்கிறது. பொதுவாக வெள்ளிக்கிழமைகள் முக்கியத்துவம் வாய்ந்தவை, குறிப்பாக தமிழ் மாதங்களான தை மற்றும் ஆடி மாத வெள்ளிக்கிழமைகள் மிக முக்கியமானவை. பக்தர்கள் அதிக அளவில் கூடும் நாட்கள் இவை. திருவிழாக்களின் விரிவான விளக்கம், குறிப்பாக மாடவீதி வழியாக நடைபெறும் பிரம்மோற்சவ ஊர்வலங்கள் மற்றும் மாசி மகம் கடற்கரைக்குச் செல்லும் ஊர்வலம், இவை வெறும் மத சடங்குகள் மட்டுமல்ல, குறிப்பிடத்தக்க சமூக நிகழ்வுகள் என்பதைக் குறிக்கிறது. மாசி மகம் கடற்கரை ஊர்வலம் குறிப்பாக உணர்ச்சிகரமானது, ஏனெனில் இது தெய்வத்தை அதன் அசல் கடல் கன்னி வெளிப்பாட்டுடன் குறியீடாக மீண்டும் இணைக்கிறது. கோவிலின் அடிப்படை கட்டுக்கதை மற்றும் வரலாற்று இடமாற்றத்தை வலுப்படுத்துகிறது. நவராத்திரியின் போது கிண்ணித்தேர் பயன்பாடு கோவிலுடன் பிணைக்கப்பட்ட ஒரு தனித்துவமான கலாச்சார அடையாளத்தையும் எடுத்துக் காட்டுகிறது. இந்த திருவிழாக்கள் கோவிலின் வரலாறு, அதன் மாற்றம் மற்றும் உள்ளூர் சூழல் மற்றும் சமூகத்துடனான அதன் ஆழமான தொடர்பு பற்றிய சக்தி வாய்ந்த வருடாந்திர நினைவூட்டல்களாக செயல்படுகின்றன. அவை ஆன்மீக ஆறுதலை வழங்குவது மட்டுமல்லாமல் சமூக பிணைப்புகளை வலுப்படுத்துகின்றன, கலாச்சார அறிவை தலைமுறைகளுக்கு கடத்துகின்றன, மேலும் கோவிலின் பயணத்தின் கூட்டு நினைவகத்தை பாதுகாக்கின்றன. அமாவாசை நாட்களில் அகோர பைரவரை வணங்குவது செய்வினை தோஷங்களை நீக்கும் என்று நம்பப்படுகிறது. மேலும் திருமணத் தடைகள் அல்லது குழந்தை இல்லாதவர்கள் இந்த கோவிலுக்கு வந்து பிரார்த்தனை செய்கிறார்கள். அன்னை காளிகாம்பாள் அவர்களுக்கு அருள்பாலிப்பதாக நம்பப்படுகிறது. காளிகாம்பாள் கமடேஸ்வரர் கோவில் சென்னையின் பாரம்பரியத்தின் ஒரு வாழும் நினைவகம் ஆகும். இது கடந்த காலத்தின் கதைகளையும் தற்போதைய பக்தியையும் எதிர்கால தலைமுறைகளுக்கான ஆன்மீக வழியையும் தாங்கி நிற்கிறது. ஒவ்வொரு பக்தரும் வாழ்நாளில் ஒருமுறையாவது தரிசிக்க வேண்டிய ஒரு புனித தலம். இந்த அறிவூட்டும் பயணத்தில் எங்களுடன் இணைந்ததற்கு நன்றி. உங்கள் சொந்த விருப்பங்கள் நிறைவேறட்டும். தெய்வீக இருப்பில் அமைதியையும் உத்வேகத்தையும் நீங்கள் காணலாம். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவுசெய்து லைக் செய்யவும். உங்கள் கருத்துக்களையும் உங்களுக்கு இந்த கோவில் பற்றி தெரிந்த தகவல்களையும் நீங்கள் பார்க்க விரும்பும் பிற கோவில்கள் பற்றிய தகவல்களையும் கருத்துப் பெட்டியில் தெரிவிக்கவும். நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த காணொளியை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் பகிர்ந்து கொள்ள மறக்காதீர்கள். மீண்டும் அடுத்த ஆன்மீக பயணத்தில் சந்திப்போம். உங்கள் ஆன்மீக பயணங்கள் சிறக்கட்டும். நன்றி, வணக்கம். ஓம் சக்தி, பராசக்தி.